கருடனின் நிழல் அத்தியாயம் 4 தொடர்கிறது. விக்ரம் ராஜசேகரின் சென்னை நோக்கிய பயணம் வெறும் ரயிலிலோ காரிலோ மட்டும் தொடங்கவில்லை. அது 20 வருடங்களாக அடக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு எரிமலையின் வெடிப்பாகத் தொடங்கியது. கோயம்புத்தூரை விட்டு கிளம்பும் முன் விக்ரம் தன் பழைய மெக்கானிக் உடையை முற்றிலுமாகத் துறந்திருந்தான். அவனது தோற்றமே மாறியிருந்தது. கருப்பு நிற கட்காலர் சட்டை, நேர்த்தியாக ஒழுங்குபடுத்தப்பட்ட தாடி, கண்களில் முன்பை விட பல மடங்கு கூடியிருந்த தீவிரத்தன்மை. அவன் சென்னை வந்து இறங்கியதும் முதலில் சந்தித்தது ஆதிராவைத்தான். அவளது ரகசிய அலுவலகத்தில் விக்ரமை பார்த்ததும் அவள் அப்படியே உறைந்து போனாள். கதிர், என்ன இது? உங்க லுக், உங்க பாடி லாங்குவேஜ் எல்லாமே மாறியிருக்கு. அன்னைக்கு நைட்டுக்கு அப்புறம் உங்களை நான் பார்க்கவே முடியல என்று ஆதிரா படபடப்பாக கேட்டாள். விக்ரம் மெலிதாக புன்னகைத்தான். ஆனால் அந்த புன்னகையில் பழைய மெக்கானிக் கதிருக்கான யதார்த்தம் இல்லை. ஒரு சாம்ராஜ்யத்தின் வாரிசுக்கான கம்பீரம் இருந்தது. இனிமே என் பேரு கதிர் இல்ல ஆதிரா, நான் விக்ரம் ராஜசேகர் என்றான். ஆதிராவுக்கு அதிர்ச்சியில் வார்த்தைகள் வரவில்லை. விக்ரம் அவளிடம் தன் கடந்த காலத்தையும் தன் தந்தை கருடன், ராஜசேகருக்கு பரசுராம் செய்த துரோகத்தையும் சுருக்கமாக கூறினான். கேட்டு முடித்தபோது ஆதிராவின் கண்களில் கண்ணீரும் கோபமும் கலந்திருந்தது. பரசுராம் இவ்வளவு பெரிய துரோகியா? உங்க அப்பாவை மட்டும் இல்ல, இன்னைக்கு என்னோட பத்திரிகை உலகத்தையும் ஏழை மக்களையும் கூட அவன்தான் அழிக்கிறான். விக்ரம், நாம இப்போ என்ன செய்ய போறோம்? அவன் சாதாரண ஆள் இல்ல, அவன்கிட்ட பணமும் இருக்கு, பலமும் இருக்கு. அவனோட அதே பலத்தையும் பணத்தையும் வச்சுதான் அவனை நான் வீழ்த்தப் போறேன். ஆதிரா, பரசுராம் அடுத்த வாரம் சென்னை துறைமுகத்துக்கு கொண்டு வர்ற ஒரு பெரிய போலி மருந்து கண்டெய்னர் பத்தி உனக்கு ஏதாவது தகவல் தெரியுமா என்று விக்ரம் நேரடியாக காரியத்தில் இறங்கினான். ஆதிரா தன் லேப்டாப்பை திறந்து காட்டினாள். ஆமா விக்ரம், ப்ளூ ஸ்டார் கப்பல் மூலமா மலேசியாவில இருந்து வர்ற நச்சுடானிக் மூலப்பொருள் அடங்கிய கண்டெய்னர் அது. அதுக்கு அரசாங்கத்தோட எந்த அனுமதியும் இல்ல. ஆனா துறைமுக அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து ரகசியமா சென்னைக்குள்ள கொண்டு வர பிளான் பண்ணியிருக்கான். நல்லது, அந்த கண்டெய்னர் சென்னைக்குள்ள நுழையாது. அதுதான் என்னோட முதலாட்டம் என்று விக்ரம் உறுதியாக கூறினான். 2 நாட்களுக்குப் பிறகு நள்ளிரவு 2 மணி, சென்னை துறைமுக வெளிவட்டம். பெரிய பனிமூட்டத்திற்கு நடுவே பரசுராமின் லோகோ பொறிக்கப்பட்ட அந்த பிரம்மாண்டமான கண்டெய்னர் லாரி மெதுவாக சாலையை கடந்து கொண்டிருந்தது. லாரியைச் சுற்றி 4 குண்டர்கள் மோட்டார் சைக்கிள்களில் துப்பாக்கிகளுடன் பாதுகாப்புக்கு வந்து கொண்டிருந்தனர். திடீரென்று சாலையின் குறுக்கே ஒரு கருப்பு நிற SUV கார் வந்து நின்றது. காரிலிருந்து இறங்கினான் விக்ரம். அவனது கையில் ஒரு நீண்ட இரும்புத் தடி மட்டுமே இருந்தது. டேய், யாரவன் வழியில நிக்குது? வண்டியை ஏத்துடா என்று பைக்கில் இருந்த குண்டன் கத்த விக்ரம் அசரவில்லை. லாரி வேகம் எடுப்பதற்குள் விக்ரம் கையில் இருந்த இரும்புத் தடியை லாரியின் முன் சக்கரத்தை நோக்கி ஆக்ரோஷமாக எறிந்தான். அது லாரியின் டயரை கிழித்துக் கொண்டு உள்ளே நுழைய லாரி கட்டுப்பாட்டை இழந்து பக்கவாட்டில் சரிந்து நின்றது. பாதுகாப்புக்கு வந்த ரவுடிகள் துப்பாக்கியை எடுப்பதற்குள் விக்ரம் சிறுத்தையைப் போல் பாய்ந்தான். ஒருவனின் கையை பிடித்து திருப்பி அவனது துப்பாக்கியை பறித்து வானத்தை நோக்கிச் சுட்டான். அந்தச் சத்தத்தில் மற்றவர்கள் மிரண்டனர். விக்ரம் தன் கால்களால் சுழன்று அடித்த உதை இருவரை பைக்கோடு கீழே தள்ளியது. அவனது சண்டை முறை இப்பொழுது வெறும் தெருச்சண்டை அல்ல, மிகவும் நேர்த்தியான, கணிக்க முடியாத தற்காப்பு கலைத் தாக்குதலாக இருந்தது. சில நிமிடங்களிலேயே அனைத்து ரவுடிகளும் இரத்த வெள்ளத்தில் கிடக்க லாரி டிரைவரை இழுத்து கீழே போட்டான் விக்ரம். டிரைவர் பயத்தில் நடுங்கினான். தம்பி, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. விக்ரம் அவனது சட்டையை பிடித்து தூக்கி ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் டப்பாவை அவனிடம் கொடுத்தான். உன் முதலாளி பரசுராம் கிட்ட போய் சொல்லு, அவன் திருடுன கருடனோட வாரிசு சென்னைக்கு வந்துட்டான்னு. இந்த கண்டெய்னர்ல நான் சொல்றதை எழுதிட்டு அப்புறம் ஓடிப்போயிரு என்றான் விக்ரம் குரலில் மரண அமைதியுடன். மறுநாள் காலை பரசுராமின் சென்னை பங்களா. பரசுராம் தன் காலை உணவைச் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அவனது வலதுகையால் குணா பதற்றமாக ஓடிவந்தான். அண்ணே, அண்ணே, அனர்த்தமாயிடுச்சு அண்ணே. என்னடா விடிஞ்சதும் கத்துற என்று பரசுராம் எரிச்சலுடன் கேட்டான். நம்ம மலேசியா கண்டெய்னரை யாரோ கடத்திட்டாங்க அண்ணே. நம்ம ஆளுங்க எல்லாரையும் ரோட்ல போட்டு அடிச்சிருக்கான். அந்த கண்டெய்னர் லாரிய நம்ம ஆபீஸ் வாசல்லையே கொண்டு வந்து நிறுத்திட்டு போயிருக்காங்க. பரசுராம் அதிர்ந்து போனான். என்னது, ஏன் ஆபீஸ் வாசல்லையேவா? எவன்டா அவன்? அண்ணே, அந்த கண்டெய்னர் மேல ஸ்ப்ரே பெயிண்ட்ல உங்களுக்கான மெசேஜ் ஒன்னு எழுதியிருக்கு அண்ணே. பரசுராம் உடனே வாசலுக்கு ஓடினான். அங்கே அவனது ஊழியர்கள் அனைவரும் கூடி நின்று அந்த கண்டெய்னரை பார்த்து கொண்டிருந்தனர். கண்டெய்னரின் நடுவே கருப்பு நிற ஸ்ப்ரே பெயிண்டில் ஒரு பெரிய கருடன் பறவையின் நிழல் உருவம் வரையப்பட்டிருந்தது. அதன் கீழே தமிழில் எழுதப்பட்டிருந்தது, திருடப்பட்ட சாம்ராஜ்யம் திரும்பப் பெறப்படும், விக்ரம் ராஜசேகர். அதை பார்த்த அடுத்த நொடி பரசுராமின் கையில் இருந்த காஃபி கப் கீழே விழுந்து நொறுங்கியது. அவனது நெஞ்சு படபடத்தது. 20 வருடங்களுக்கு முன்னால் அவன் கொன்றதாக நினைத்த சாம்ராஜ்யம் இன்று அவனது கண் முன்னால் ஒரு மாபெரும் நிழலாக எழுந்து நின்றது. அவன் உயிரோடதான் இருக்கான், விக்ரம் வந்துட்டான் என்று பரசுராம் தனக்குள்ளேயே பித்துப் பிடித்தவன் போல் முணுமுணுத்தான்.